நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தங்களின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்தின் 12ஆம் நாளான இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளில் இருவர் அருகிலிருந்த மரத்தின் மீது ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தனர். மதியம் சுமார் 12:40 மணியளவில் மரத்தில் ஏறிய விவசாயிகள் அரை மணி நேரம் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மிரட்டல் விடுத்து வந்தனர். அவர்களை கீழே இறங்கி வருமாறு நடிகர் விஷால் உள்ளிட்டோர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தனர். அரை மணி நேர வேண்டுகோளுக்கு பிறகு விவசாயிகள் இருவரும் கீழே இறங்கி வந்தனர். இதனையடுத்து பதற்றம் முடிவுக்கு வந்தது. கீழே இறங்கி விவசாயிகளுக்கு தண்ணீர் அளித்து உடனிருந்தவர்கள் ஆசுவாசப்படுத்தினர். முன்னதாக விவசாயிகளின் தற்கொலை மிரட்டலை அடுத்து தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டது. டெல்லியில் கடந்த 12 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் மத்திய அரசு கண்டுகொள்ளாததே தாங்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதற்கு காரணம் என தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ரமேஷ் மற்றும் அகிலன் ஆகியோர் தெரிவித்தனர். மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்க முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். வறட்சி தானே ஃபுல்லா எங்களுக்கு. இப்ப நான் 40,000 போட்டேன், 40,000 சுத்தமா ₹1 கூட எடுக்க முடியல என்னால. நான் அதை வச்சு 40,000 கொண்டு போய் போட்டு நான் அதுல இருந்து வரதுல நான் போர் போட்டு தண்ணி எடுக்கலான் இருந்தேன். அதுக்கும் வழி இல்லாம போச்சு. சுத்தமா 40,000 நான் ₹1 கூட எடுக்க முடியல எனக்கு. அப்படி இருக்கல நான் இப்படித்தானே வந்து போராட வேண்டியதா இருக்கு. வங்கி அதிகாரிகள் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு எதுவும் கொடுத்தாங்களா? நீங்க லோன் எதுவும் வாங்கி இருந்தீங்களா? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு எம்பி கூட பார்க்கணும், ஒரு இதை கூட பார்க்க முடியல. போனோம்னாக்கா அது கீழே உள்ள செக்ரட்டரி இவங்க பிஏ இந்த மாதிரி அவங்களதான் பார்த்து கொண்டு வராங்க. ஆனா போயிட்டு வராங்க. சின்ன பிள்ளைங்க ஏதோ அழுகிற பிள்ளைங்கன்னு சொல்லி சாக்லேட் பிஸ்கட் காமிச்சு அழுவு நிப்பாட்டுற மாதிரி இருக்கீங்களா? விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் 12வது நாளாக இன்றும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். மண்டை ஓடுகளால் ஆன மாலை அணிந்து ஒப்பாரி வைத்து விவசாயிகளின் பிரச்சனைகளை விவசாயிகள் வெளிப்படுத்தினார்கள். இலங்கை தமிழர்களுக்கு லைக்கா நிறுவனம் வீடு வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல், கப்பல்கள் பறிமுதல் என இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறி வரும் நிலையில் அந்நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்க கூடாது என ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீங்கள் இலங்கைக்கு போகின்ற அந்த திட்டத்தினை உடனடியாக நிகழ்ச்சியினை ரத்து செய்துவிட்டு இங்கே தமிழ்நாட்டிலே எத்தனையோ பேரிடர்கள், எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இங்கே சம்பாதித்த பணத்திலிருந்து ஏதாவது உதவி செய்யுங்கள். இல்லை என்றால் இனி நீங்கள் தமிழ்நாட்டிலே நடிக்கின்ற படங்களை தமிழக ரசிகர் பெருமக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் மீனவர்களுடைய இறப்பினுடைய அந்த இரத்தச்சூடு காய்வதற்கு முன்பாக ரஜினிகாந்த் இந்த விழாவிலே பங்கேற்பது ஒரு துரோகத்தனமானது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பிரதமர் வலியுறுத்தி நமது பிடிக்கப்பட்ட படகுகளை விடுதலை செய்யணும், மீனவர்களை விடுதலை செய்யணும். அதே நேரத்தில் பாரம்பரியமா நம்ம மீன் பிடிச்ச பகுதியில் மீன் பிடிப்பதற்கு ஒரு உத்தரவாதத்தை பிரதமர் மோடி அவர்களிடம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் பேசி எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னா நல்லா இருக்கு. இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த் அந்நாட்டிற்கு செல்வதில் தவறு இல்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார்.
நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் நடைபெறும் மேம்பால பணிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கு பாஜகவோ மத்திய அரசோ காரணம் இல்லை என அவர் கூறினார். வறட்சி நிவாரண நிதியாக 39,000 கோடி ரூபாயை எந்த அடிப்படையில் தமிழக அரசு கேட்கிறது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு இந்த நிலைமை அதிமுக தொண்டர்களுக்கு இந்த அவமானம் ஏற்படுத்தியதுன்னு சொன்னா, இந்த அவமானத்தை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசாங்கமோ இல்லை. இந்த அவமானத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை. அதிமுக அரசை கலைக்க திமுக சதி செய்வதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆட்சியை கலைக்க தங்கள் தரப்பு எம்எல்ஏக்களிடம் நண்பர்கள் மூலம் மு.க. ஸ்டாலின் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். திமுகவின் இந்த சதியை முறியடிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த டிடிவி தினகரன் தொகுதியிலேயே குடியேறி மக்கள் சேவையாற்றப் போவதாக உறுதியளித்தார். திமுக சொல்லுவதென்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு தொழிலாகவே எடுத்துக்கொண்டு எப்படியாவது நமது ஆட்சியை கவிழ்த்துவிட வேண்டும் என்பதற்காக அவரது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவரது நண்பர்கள் மூலம் நமது சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாகவோ அல்லது அவரது உறவினர்களையோ நண்பர்களையோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்கள் அணுகுகிறார்கள் என்றெல்லாம் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அணுகுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியாவது நீங்கள் பன்னீர்செல்வத்தோடு சென்று விடுங்கள் என்றெல்லாம் அவர் பன்னீருக்காக அவர் பேசுவது விந்தையாக இருக்கிறது. இது அவர்களுடைய சதித்திட்டத்தின் தொடர்ச்சி என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயம் அவர்கள் சதித்திட்டத்தை முறியடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சி, அம்மா அவர்களின் ஆட்சி இந்த 4 ஆண்டுகளிலும் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு மீண்டும் 2021 தேர்தலிலே நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் களை கட்டியுள்ள நிலையில் ஓபிஎஸ் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். திமுகவிற்கும் தமக்கும் தான் போட்டி என்றும் ஆர்கே நகரில் வெற்றி பெறுவேன் என்றும் மதுசூதனன் தெரிவித்துள்ளார். நாங்கள் இரட்டையலை பெற்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவோம், தலைமை கழகத்தை காப்பாற்றுவோம். அது யாருடைய சொத்து என்றால் தலைமை கழகம் ஜானகி அம்மையார் அவர்களுடைய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்தை கட்சிக்காக எம்ஜிஆர் வாங்கினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கொடுத்த தவறான அறிக்கையால் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தாமிரபரணியிலிருந்து உபரி நீரை மட்டும்தான் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் எடுப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளித்துள்ளார். அவரது தவறான அறிக்கையை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவாஹிருல்லா, வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியில் கடும் வறட்சி நிலவும் நிலையில் தாரை வார்க்கப்பட்ட தாமிரபரணியை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்திலே பொதிகை மலையிலே தொடங்கி 126 கிலோமீட்டர் ஓடி புன்னக்காயலிலே கடலிலே சேரக்கூடிய ஜீவநதி தாமிரபரணி. தாமிரபரணியை அழிக்கக்கூடிய வேலைகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமல்ல தமிழக அரசே சேர்ந்து செய்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. தாமிரபரணியிலிருந்து கோக், பெப்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் எடுப்பது வெறும் உபரி நீர்தான் என்று தமிழக அரசின் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அடிமையாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழக அரசு செயல்படுவதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. உடனடியாக தாமிரபரணியிலிருந்து பெப்சி நிறுவனமும் கோக் நிறுவனமும் இதர வர்த்தக நிறுவனங்களும் தண்ணீரை எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, நாளொன்றுக்கு 30,000 லிட்டர் கழிவு நீர் தினமும் தாமிரபரணியிலே கொட்டப்படுகிறது. இப்படி கொட்டக்கூடியவர்கள்
ஆலைகள் மட்டுமல்ல, நெல்லை மாநகராட்சியே இந்த படுபாதக செயலை செய்கின்றது. தாமிரபரணியிலே கழிவு நீரை கொட்டுவதை உடனடியாக தடை செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர்களே மருத்துவம் பார்ப்பது நோயாளிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். நோயாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 3 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய இந்த மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவம் பார்க்கும் அவல நிலைக்கு இந்த மருத்துவமனை ஆளாகியுள்ளது. போதிய மருத்துவர்கள் இல்லாததால் அடிக்கடி உயிரிழப்புகள் நேரிடுவதாக கூறும் இப்பகுதி மக்கள் இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பயப்படுறாங்களா இல்ல உயிர் பேருன்னு பயப்படுறாங்கன்னு தெரியல. டாக்டரே இல்ல, நர்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் நர்ஸ் சில நேரத்தில் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு இந்த ஒரு நகராட்சியில் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சரியான முறை எங்களைண்டாக்கா நாங்கள் பொதுமக்களாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது வந்து நிச்சயமாக அந்த மாவட்ட நிர்வாகம் இதுக்கு தலையிட்டு இது எங்களுக்கு உடனே வந்து தொலைநோக்கு பார்வையில் பார்த்து எங்களுக்கு வந்து 24 மணி நேரம் இங்கே டாக்டர் இருக்கிற மாதிரியும். ஈரோடு மாவட்டம் பர்கூரில் மான் வேட்டையாடிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். பர்கூர் காப்புக்காடு தண்டா முதலோடை பகுதியில் வனச்சரகர் முருகேசன் தலைமையிலான வனத்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்டிருந்தனர். அப்போது துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டதால் அப்பகுதியை சுற்றி வளைத்த வனத்துறையினர் தம்பி மற்றும் கருவாயன் ஆகிய 2 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் வனவிலங்குகளை வேட்டையாடு தெரிய வந்ததால் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் அவர்களிடம் இருந்த நாட்டு துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மளிகை மற்றும் மாட்டு தீவன கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஆதிக்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த தனவேல் என்பவருக்கு சொந்தமான கடையில் தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். எனினும் இந்த விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மளிகை பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்திற்கு மின்கசிவு அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டப்பகலில் பாமக பிரமுகரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூரப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரான்ஸ்போர்ட் அதிபர் பன்னீர்செல்வம் தனது மனைவி ராஜேஸ்வரியுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். எலாவூர் 7 கண் பாலம் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தை வழிமறித்த கும்பல் பன்னீர்செல்வத்தை ஓட விரட்டி வெட்டி கொன்றது. சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்ட காவல் ஆய்வாளர் சாம்சன் கொலை நடந்த இடம் ஆந்திர மாநில பகுதி என்பதால் வழக்கை தடா போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து உடலை கைப்பற்றிய ஆந்திர போலீசார் சடலத்தை சூலூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.